வெல்கம் டு கேடிகே மேத்தமேட்டிக்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ்ல மேக்ஸ் டாபிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். யூனிட் 3ல கோடிங் டிகோடிங் டைப் 2ல பார்ட் பி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஃப் இன் எ கோட் லாங்குவேஜ் ஆர்கனைசேஷன் இஸ் ரிட்டன் அஸ் அப்படின்னு கோட் கொடுத்துருக்காங்க. ஆப்ரேஷனுக்கு ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. தென் ஹவு செப்பரேஷன் கோடட் அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின். ஓகேவா? இப்போ இது வந்து செகண்ட் டைப் வாங்குறது நேரடி மெத்தட். நேரடி மெத்தட்னா ஒன்றும் இல்லை, எந்த வேர்டுக்கு என்ன கோட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டைரக்டா கீழே எழுதிடுங்க. இப்போ ஆர்கனைசேஷன் அப்படின்னு எழுதிட்டீங்க அப்படின்னா அதுக்கு கீழே கொடுத்த கோடு சிபி டிடபிள்யூ எல்கியூ ஜேடபிள்யூ ஒய்கியூசிஎல் இதுதான் அதோட கோடு. அப்போ ஓவோட கோடு சி, ஆரோட கோடு பி, ஜியோட கோடு டி. இதுதான் வந்து டைப் 2ல. ஓகேவா? இப்போ அதே மாதிரி அடுத்த வேர்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஆப்ரேஷன் எழுதியாச்சா? இதுக்கு என்ன கோட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். ஓக்கு சி, நெக்ஸ்ட் பிக்கு எக்ஸ், இக்கு எஃப், ஆருக்கு பி, ஏக்கு டபிள்யூ, டிக்கு ஒய், ஐக்கு கியூ, ஓக்கு சி, எண்ணுக்கு எல். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த ரெண்டு கோடு வேர்டுக்கும் பாருங்களேன். இங்க ஓக்கு சினா இங்கேயும் ஓக்கு சி கொடுத்துருக்காங்க, இங்க ஆருக்கு பி கொடுத்துருக்காங்கன்னா இங்கேயும் ஆருக்கு பி. இதை வச்சு இந்த மெத்தட்னு இதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரி, நம்ம கேட்டிருக்க கொஸ்டின் என்ன? செப்பரேஷனோட கோடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எழுதலாமா டைரக்டா? எஸ்ஸுக்கு என்ன வந்திருக்குன்னு பாருங்க, மேலேருந்து பார்க்கணும். எஸ்ஸுக்கு என்ன லெட்டர்னு பார்க்கணும். எஸ்ஸுக்கு என்ன? ஜே. அப்ப நம்மளோட கோட் ஸ்டார்ட் ஆக போகிறது ஜே. அப்ப ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏல ஜே வரல, டியும் ஜே வரல. அப்ப பேலன்ஸ் இருக்கு அந்த ரெண்டு இதுல மட்டும்தான் நமக்கு என்ன இருக்கு? ஜே அப்படின்ற கோடு இருக்கு. நெக்ஸ்ட் பார்ப்போமா? ஈக்கு என்னன்னு பாருங்க. இ ஆர்கனைசேஷன் இங்க இருக்கு, இ ஆப்ரேஷன்ல இருக்கா? ஈக்கு எஃப் கன்வெர்ட் ஆகுது. அப்ப எஃப், இங்கேயும் எஃப் இருக்கு, இங்கேயும் எஃப் இருக்கு. சரி, நெக்ஸ்ட் டைம் பார்த்துருவோம். பி, பியோடது பாருங்க என்னது? எக்ஸ். ஓகேவா? அப்ப எக்ஸ் போட்டாச்சா? அப்ப டேரக்டா நமக்கு தெரிஞ்சிடும் ஜே எஃப் கியூ அப்படிங்கிறதுலாம் கோட் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப எங்க இருக்கு? ஆப்ஷன் சி, ஜே எஃப் எக்ஸ். சரி, நம்ம அப்படியே ஃபுல்லா செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஏக்கு என்ன இருக்கு? ஏக்கு பாருங்க, ஏக்கு டபிள்யூ, ஏக்கு டபிள்யூவா போட்டலாமா? ஆருக்கு பாருங்க, ஆருக்கு பி, ஏக்கு டபிள்யூ, டிக்கு என்ன? ஒய், ஐக்கு என்ன? கியூ, ஓக்கு என்ன? சி. இது அப்படியே வருது பாருங்க, டிஐஓஎன் அப்படியே சிஎல் எழுதலாமா? இந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு செக் பண்ணுங்க. ஆப்ஷன் சி, ஜேஎஃப்எக்ஸ் டபிள்யூபிடபிள்யூ ஒய்கியூசிஎல். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. இது ஃபுல்லா எழுதணும்னு அவசியம் கிடையாது. எது ரெண்டோ ஜேல ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்துக்குங்க ஆப்ஷன்ல. அது ரெண்டையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 3 லெட்டர் 4 லெட்டர் கண்டுபிடிச்சிங்கனாலே அந்த ஆர்டர் சீரிஸ் வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், அதே மெத்தட் தான். ப்ராக்டிஸ்க்காக நம்ம வந்து 2 வீடியோவா அதை இது பண்ணி போட்டிருக்கோம். போர்ட்டர் அப்படிங்கிறதுக்கும் ரிப்போர்ட் அப்படிங்கிறத எப்படி எழுதலாம் அப்படின்றது கேட்டிருக்காங்க. போர்ட்டர் அப்படிங்கிறதுக்கு கீ கோட் கொடுத்துட்டாங்களா? PORTER. என்னவா இருக்கு கோடு? MBNZQN. ஓகேவா? இப்ப P வந்து M, ஓவோட கோடு B, ஆருக்கு N, Tக்கு Z, Eக்கு Q, ஆருக்கு N. ஓகேவா? இப்ப பாருங்க, ரிப்போர்ட் REPORT அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல இருக்க லெட்டர் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க? ஆரோடது என்ன? N, ஈக்கு Q, Pக்கு M, ஓக்கு B, ஆருக்கு N, Tக்கு Z. ஓகேவா? NQMBNZ. இதுதான் வந்து இதோட கோட் வேர்ட். அது எங்க இருக்குன்னு பார்க்கலாமா? NQMன்னு வரணும். அப்ப NQBன்னு வருது. அப்ப இது கிடையாது, இங்கேயும் கிடையாது. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ரெண்டுல தான் இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? BNZ. BNZ எங்க இருக்கு? Bல இருக்கு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் B. நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின் இதே டைப் தான். கொஸ்டின் கொஞ்சம் வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க. போனதுல அப்படின்னா வேர்டை கொடுத்துட்டு அதுக்கு கோட் இது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை, ஒவ்வொரு லெட்டருக்கும் என்ன கோடுன்னு சும்மா லெட்டர் ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இனி சர்டன் கோடு O இஸ் ரிட்டன் அஸ் E அப்படின்னா O என்பது E எனவும், அப்போ ஓவோட கோடு வந்து என்னன்னு தெரியணும், E. நெக்ஸ்ட் பாருங்க, A என்பது ஏவோட கோடு C,
இது மாதிரி எழுதிக்கணும். எம்மோட கோடு ஐ, எஸ் ஓ, என்னோட கோடு பி, ஈயோட கோடு எம், ஐயோட கோடு ஏ, பியோட கோடு என், சியோட கோடு எஸ் என எழுதப்பட்டால் கம்பெனிஸ் அப்படிங்கிறது என்ஐஇஎஸ் கம்பெனிஸ் அப்படிங்கிறதுக்கு கோடு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப சிக்கு என்னவா எழுதியிருக்கோம் எஸ், ஓக்கு என்ன இ, எம்முக்கு என்ன எம் வந்து ஐயா மாறி இருக்கு. ஓகே, பிக்கு என், ஏக்கு சி. இதை பார்த்து ஏ எழுதக்கூடாது, இங்கே தான் எழுதணும். ஏ தான் சியா கன்வெர்ட் ஆயிருக்கு. அப்ப சி. என் என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கு, என் வந்து பி. இங்க இருக்குன்னு இப்படி பார்த்து எழுதக்கூடாது. ஓகேவா, இங்கேருந்து தான் இங்க கன்வெர்ட் ஆயிருக்குன்னு என் என்பது தான் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என் வந்து பி. நெக்ஸ்ட் ஐ என்ன கன்வெர்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. ஐ வந்து ஏவா கன்வெர்ட் ஆயிருக்கு. ஐ வந்து என்னவா இருக்கு ஏ. நெக்ஸ்ட் இ வந்து எம்மா கன்வெர்ட் ஆயிருக்கு. எஸ் வந்து ஓவா கன்வெர்ட் ஆயிருக்கு. அப்ப ஆன்சர் வந்து எஸ் இ ஐ என்னு வரணும். அப்ப நம்ம பாருங்க எது இருக்கு, எஸ்இல 3 இது இருக்கு. எது இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு, டி இருக்கு. இது கிடையாது, எஸ்இல ஸ்டார்ட் ஆகுறது மட்டும்தான். ஓகே, இப்போ பாருங்க எஸ்இ ஐன்னு வரணும். அப்போ 3மே எஸ்இ ஐன்னு தான் வருது. ஐக்கு அப்புறம் என்சிபின்னு வரணும். என்சிபின்னு எங்க இருக்கு, இங்கே ஏசிபின்னு இருக்கு. அப்ப இது கிடையாது, இது முடிஞ்சிருச்சா. அடுத்து என்சிபி எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. என்சிபி வந்து இந்த இங்க இருக்கு. இதுலயும் என்ன இருக்கு, எஸ்சிஐ என்சிபின்னு இருக்கு. அப்ப லாஸ்ட் 3 லெட்டர் மட்டும் தான் நமக்கு எதுன்னு ஆன்சரை டிசைட் பண்ணுது. அப்ப என்ன ஆகுது, ஏஎம்ஓ. இங்கே எம்ஐஓ இருக்கு, இங்கே தான் ஏஎம்ஓ இருக்கு. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின், எர்த் அப்படிங்கிறது QPM ZSனும் ஹார்ட் அப்படிங்கிறது இப்போ இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பார்த்தோம். அப்ப பாருங்க, எர்த் EARTH, எர்த் போட்டாச்சா. அது என்ன ஆகுது கோடு, QPMZS, EARTHக்கு கோட் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம கேட்டிருக்கிறது HEART. H என்ன எஸ், E என்ன Q, A என்ன P, R வந்து M, T வந்து Z. அப்ப ஆன்சர் SQPMZ. SQPMZங்கிறது எங்க இருக்கு, ஆப்ஷன் டில தான் இருக்கு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு வந்துடும் இந்த மெத்தட் தான் அப்படிங்கிறது. டைப் வைஸ் கொஞ்சம் பார்த்துட்டே வாங்க, ஷார்ட்டா நோட்ல வந்து நோட் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. பேரண்ட் அப்படிங்கிறதுக்கு கோட் கொடுத்துருக்காங்க, சில்ட்ரன் அப்படிங்கிறதுக்கு கோட் கொடுத்துருக்காங்க, ரீப்ரிண்ட்டுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப பேரண்ட் அப்படிங்கிறதுக்கு கோடு வந்து என்ன இருக்கு, BDFGJK அப்படின்னு இருக்கு. சில்ட்ரன் அப்படிங்கிறதுக்கு, சில்ட்ரன் அப்படின்னா MOXQUFGJ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்கிறது ரீப்ரிண்ட். ரீப்ரிண்ட்டுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆர் என்னவா மாறி இருக்குன்னு பாருங்களேன், எஃப். இங்கேயும் செக் பண்ணுங்க, இங்கேயும் செக் பண்ணுங்களேன், சேமா தான் மாறி இருக்கும். இங்கேயும் ஆர் எஃப்ஆ மாறி இருக்கு, இங்கேயும் ஆர் வந்து என்னவா மாறி இருக்கு, எஃப்ஆ மாறி இருக்கு. அதை வச்சே நம்ம இந்த மெத்தட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஆர் வந்து என்னவா மாறி இருக்கு, எஃப். இங்க வேர்டுக்கு தான் கோடு பார்க்குறோம். அடுத்து இ என்னவா மாறி இருக்கு, கீழேன்னு பார்த்துடக்கூடாது, இ தான். இ என்னவா மாறி இருக்குன்னா ஜி. இங்கேயும் பாருங்களேன், ஜி தான் மாறி இருக்கு. அப்ப ஜி. பி என்னவா மாறி இருக்கு, பி ஃபர்ஸ்ட் லெட்டரே இருக்கு. ஆர் என்னவா மாறி இருக்கு, எஃப் ஆல்ரெடி தெரியும். ஐ என்னவா மாறி இருக்கு, CHI சில்ட்ரன்ல வருதா, அப்ப எக்ஸ்ன்னு மாறி இருக்கு, எக்ஸ். என் வந்து ஜே, டி வந்து கே. இது என்னது ஆன்சர், FGB FXJK அப்படிங்கிறது, FGBங்கிறது 3 ஆப்ஷன்ல வருது. அதுல செக் பண்ணுங்க, FXJK அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். அதாவது நெக்ஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் பெருசா தெரியும், ஆனா ஒரே கொஸ்டின் தான், பார்த்துடலாம். ஓகே, கெட் அவே ஃபயர் பேக் அவார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அது மூவ் ஸ்லோ அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, அது அப்படி அப்படியே அந்த லெட்டர் தான். இப்போ ஜி வந்து கெட் அவே அப்படிங்கிறதுக்கு என்ன கோட் அப்படின்னா, கெட் அவே அப்படிங்கிறதுக்கு தான் இந்த BENCDCI.
ஃபயர் பேக் அப்படிங்கிறதுக்கு தான் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த கோடு. ஓகேவா? மூவ் ஸ்லோ அப்படிங்கிறது மூவ்க்கு ZMWE, ஸ்லோக்கு VFMD. கிளியரா? இதை வச்சு அப்படியே கோடு. இந்த தமிழ் கொஸ்டினை பார்க்காம இங்கிலீஷ் கொஸ்டினை பாருங்க, கொஞ்சம் டேரக்டாவே அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எழுதி புரிஞ்சுக்காம டேரக்டா பார்த்துங்க. ஜிக்கு பி, இக்கு இ, டிக்கு என், ஏக்கு என்ன சி, டபிள்யூக்கு டி, ஏக்கு என்ன சி, ஒய்க்கு ஐ. அதே மாதிரி அப்படியே டேரக்டா இருக்கா? இதுதான் அதோட கோட். இப்போ நம்ம ஓவர் அப்படிங்கிறதுக்கு எழுத போறோம். இங்க ஸ்லோ SLOWன்னு இருக்கா? அந்த ஓன்றது தான் ஃபர்ஸ்டா இங்க ஓவருக்கு வந்திருக்கா? அவ ஓ என்னவா மாதிரி இருக்கு? எம். அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் எம். வி பாருங்க, வி எங்க இருக்கு? மூவ்ல இருக்கு பாருங்க வி. ஓகேவா? அந்த வி வந்து என்னவா இருக்கு? அதோட டைரக்ட் லெட்டர் என்ன? டபிள்யூ. இந்த மாதிரி டேரக்டா எழுதிட்டு தான் நம்ம பண்ணணும். MW. ஈக்கு என்ன வந்திருக்குன்னு பாருங்க. ஈங்கிறது இ தான். இந்த கெட்லயே தெரிஞ்சிச்சு பாருங்க, சென்ட்ரல் லெட்டர் இ. ஆர் என்ன? ஃபயர்ல இருக்கா ஆறு? அப்ப தேர்ட் லெட்டர் என்ன? ஓ. அப்ப MWEO. இதுதான் இதோட ஆன்சர். MWEO எங்க இருக்கு? ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அதே கோட் வேர்டுக்கு. டி, டி எங்க இருக்குப்பா? வாட்ஸ் பேக்வேர்ட்ஸ்ல இருக்குல்ல, அந்த டி வந்து எக்ஸ். ஓகேவா? அப்ப லெட்டர் வந்து ஸ்டார்டிங் வந்து எக்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. இ வந்து என்னவா தான் மாறும்? ஈன்னு தெரியும். ஏ என்னவா மாறும்? அவேல சி, சியா மாறும். டி என்னவா மாறும்? எக்ஸ். எல் என்னவா மாறும்? ஸ்லோல பாருங்க, VFன்னு வருதா? VF. அப்ப இங்க எல் வந்து எஃப்ஆ மாறுது. நெக்ஸ்ட் ஒய் என்னவா மாறுன்னு பாருங்க, அவேல இருக்கு. அவேல ஒய் இருக்கா? ஆமா, ஐயா மாறுது. அப்ப XEC XFI, ஆன்சர் ஆப்ஷன் சி. கிளியரா? அடுத்து ரிவார்ட் பாருங்க. ரிவார்ட்ல ஒரு நிமிஷம் இருங்க, மறுபடியும் நான் அதை கொஞ்சம் எரைஸ் பண்ணிக்கிறேன் புரியறதுக்காக. ரொம்ப ப்ளூ ஆயிடுச்சு. ஓகே, போலாமா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ரிவார்டு. ஆர் என்னவா மாறிடுதுன்னு பாருங்கப்பா. நமக்கு அந்த கொஸ்டினே டேரக்டா இது பண்ணியாச்சு. ஓகே, ஆர் என்னவா மாறிருக்கு? ஓ. இப்போ ஸ்டார்டிங் வந்து ஓ, எல்லாமே ஓல தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ எழுதிக்குவோம் ஓ. இ என்னவா மாறும்? இ தான் தெரியும். டபிள்யூ என்னவா மாறும்? டி. இந்த இருக்கு பாருங்க, டபிள்யூ வந்து டி. ஏ என்னவா மாறும்? ஏ என்ன மாறும்? இங்க இருக்கு பாருங்க, சி. அடுத்தது வாட்ஸ், அந்த இது அப்படியே எழுதிடலாமே, WARD அப்படிங்கிறத. அப்ப DCOX விட்டோம், ஏன்னா டியோட முடிஞ்சிருச்சுல. அப்ப எக்ஸோட முடிஞ்சிருச்சு. அப்ப OEDCOX, ஆன்சர் ஆப்ஷன் பி. கிரேட் அப்படிங்கிறதுக்கு என்ன? கிரேட் GREAT. ஜியோட வேல்யூ கோட் என்ன? இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பி. ஆரோடது ஃபயர்ல இருக்குல்ல, அப்போ ஓ. ஈக்கு இ தான். ஏக்கு என்ன வரும்? சி. டிக்கு என்ன வரும்? என். அப்ப ஆன்சர் வந்து கிரேட்டுக்கு ஆப்ஷன் ஏன்னு நினைக்கிறேன். BOECN. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, BOECN. தேங்க்யூ. நம்ம வந்து இது வரைக்கும் யூனிட் 3ல கோடிங் டீகோடிங், ஓகேவா? கோடிங் டீகோடிங், கோடிங்ல டைப் 1ல ஒரு 3 வீடியோஸ் பார்த்துருக்கோம். அடுத்து டைப் 2ல ஒரு 2 வீடியோஸ் பார்த்துருக்கோம். டோட்டலாக இதில் ஒரு 12 கொஷின்ஸ், இதில் ஒரு 12 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் டைப் 3 வீடியோ பார்க்கலாம். தேவைப்படுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.